கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம். 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், பக்தகுடி மெய்யன்பர்கள், 12 ராசியினர்கள், அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2026 கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியிலும் கன்னியா லக்னத்திலையும் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டில் உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஆறுமுகம் ஆனப்பொருள் நீயருள ஆதிபராசக்தி சிவப்பரம்பொருளே. 2 குடையவன் 10ல் ஏறி நிற்க. 2ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டில், காலச்சக்கரத்துக்கு 9ல். அப்போ ஒரு மறைமுக தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ மீனத்திற்கு 9 குடையவனும் 10 குடையவனும் சேர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் இந்த ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். ஏற்றம் மிகுந்த காலம். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தராமல் போகாது. 3 குடையவன் 10ல். அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, பதவி, செல்வம், செல்வாக்கு இவைகளெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கப் போகுது. இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே 6ல் கேது, 12ல் ராகு உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரப்போகிறார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளும் 12ல் இருக்கக்கூடிய ராகு பெரிய ராஜகோபுரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய காளியம்மனும், வக்ரகாளியம்மனும், வண்டிகாளியம்மனும், ருத்ரகாளியம்மன் போன்ற இந்த மாதிரி விசேஷமான காளியம்மன் செல்வத்தை நிலைநாட்டி கொடுக்கும். ராகு செவ்வாயை பார்த்து, சனியும் பார்த்து, குருவும் பார்க்கிற பொழுது உங்களுக்கு தொழிலில் இருந்த கசப்புகள் நீங்கி வெற்றி உருவாகும். பிரச்சனைக்கு பிறகு ஒரு அமோகமான வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் சந்தித்து விடுவீர்கள். இந்த ஆண்டில் 10ஆம் இடத்தில் சூரியன், 6 குடையவன் 10ல், 10 குடையவன் 4ல் இருந்து பார்த்தல், உங்களுடைய விருப்பங்கள் 12ல் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்தை பார்த்தல், ஜென்மத்தில் இருக்கிற சனி உங்களை பார்த்தல், சில உத்தியோகம், தொழிலில், வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்தால் வெற்றி நிச்சயம். செவ்வாயை சனி பகவான் பார்க்கிறார். சனியினுடைய 10ஆம் பார்வை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் அற்புதத்தை தருவார். 2 குடையவன் 9 குடையவன் 10ல் ஏறி உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து பார்ப்பதினால் கூட்டு குடும்பமாக இருந்த இடத்துல அண்ணன் லாபத்தில் ஒரு பகுதியை உங்கள் தம்பிக்கு கொடுப்பார். நண்பர்களோடு சேர்ந்த ஒரு லாப பங்கீடு ஒன்று சேரும். ஒரு தொழில் இருக்க இன்னொரு தொழிலை எடுத்து செய்து திருத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வளவு அற்புதமான காலமாக விளங்கும். அது 6ஆம் இடத்தில் இருக்கிற சிம்மத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு ரொம்ப உச்சபட்ச நன்மைகளை அள்ளி கொடுப்பார். கேதுவின் பார்வை குருவின் மீது விழுகிறது. அதனால் ஒரு சிலருக்கு தொழிலில் இருந்த கடன்கள் நீங்கி, தொழிலில் இருந்த தோல்விகளை கண்டுபிடித்து அதில் எப்படி வெற்றி பெறலாம் என்கிற சூட்சுமங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைச்சிடும். இந்த ரகசியமெல்லாம் கிடைச்சிடும். எப்படி ஜெயிக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களையும் கேது உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். மறைந்திரு மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி என்று சொல்வார்கள். அதுபோல இந்த ஆண்டு முழுவதும் சிவ வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திரு ஆனைக்காவல் என்கிற புண்ணிய ஊரில், அதுபோல ஜலகண்டேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அம்பிகா சமேத ஜலகண்டேஸ்வரர், வேலூர் பக்கத்துலேயும் அந்த மாதிரி கோயில் இருக்கு. மலைமேல் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்,
அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் காலால் நடந்து சென்று கிரிவலம் சென்று மலை உச்சி சென்று மலையில் இருக்கக்கூடிய ஜோதியை தரிசனம் செய்தால், எங்கெல்லாம் மலையிலே ஜோதி தெரிகிறதோ அங்கெல்லாம் சென்று நீங்கள் வணங்கி வழிபடுகின்ற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை அள்ளி கொடுக்கும். எதிர்பாராத வாழ்க்கை திருப்பத்தை கொடுக்கும். குழந்தைகள் வாழ்வில் இனி தொட்டதெல்லாம் தொடங்கும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்று இருந்து சந்திரன் இருப்பதினால் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாகும். தொழிற்சாலைகள் வைத்து நடத்துபவர்களுக்கு பழைய மிஷினரிகளை மாற்றியமைத்து புதிதாக உருவாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. புதிய வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்களுக்கு சொந்த கட்டிடங்கள் அமைந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாடகை கார்களை பயன்படுத்தி வியாபாரத்திற்கு போனவர்கள் சொந்தமாக கார் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கைகூடும். மொத்தத்தில் சொந்த பந்தங்களிடத்தில் இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி நீ வாழ்க்கையில ஏற்றம் மிகுந்ததாக அமையும். மொத்தத்தில் வெற்றி உண்டாகும். இறைவனுடைய திருவருளின் காரணமாக திருச்செந்தூர் சென்று கடற்கரையில் 11 சிவலிங்கங்களை பிடித்து வணங்கிவிட்டு ஒரு லிங்கத்தை தனியாக உட்கார்ந்து பிடித்து வணங்கினால் உங்களுக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு உண்டாகும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும், பதவி மாற்றம் உண்டாகும், உத்தியோக மாற்றம் உண்டாகும். ஆனால் அதில் லாபத்துடன் கூடிய விஷயங்கள். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விபத்துகளுக்கு பிறகு வாழ்க்கையில அப்படியே உயர்வாக போய்விடுவீர்கள். ஒரு சில பொருள்கள் களவு போகும். ஒரு சின்ன சின்ன பணங்கள் கொடுத்த இடத்தில் வராது, அதை பெருசுபடுத்தாதீர்கள். அதையெல்லாம் மீண்டும் இரட்டிப்பாக தரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமைந்துவிடும். மீனராசிக்கு மீனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவில் சனி, குருவில் புதன். அப்ப குருவே புதன் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்க. அதனால கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம், நிலபலம், சொத்து சுகங்கள்லாம் உருவாகும். தாய்க்கு இருந்த கசப்புகள் நீங்கும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்கள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும், ஃபைனல் கார்டு ப்ராப்ளங்கள் வரும், செரிமான தொந்தரவு ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது. டாய்லெட் பாத்ரூம் போகிற இடத்துலையும் கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதனால இரவு நேரங்கள் அதிகமாக பயணம் செய்வதை தவிர்த்துருங்க. இரவில் ரொம்ப ஜங்கிள் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. சுலபமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும், தாராளமாக வெற்றி பெறலாம். அதே போல ஒவ்வொரு சிலருக்கு எதிரி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எதிரி புதுசாக முளைப்பான். அந்த எதிரி முளைக்கிறவனுக்கு முளையிலே கிள்ளி எறிவதற்கு முனியப்பன் வழிபாடு. மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரருக்கு போய் யாராவது இடைஞ்சல் பண்றாங்க, கொடுத்த பணம் வரல, எனக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றான், என்னை வீடை சொத்தை விற்க வைக்க பண்றான் அப்படின்னு இடைஞ்சல் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு செவ்வாய் சனியை பார்ப்பதினால் அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா மதுரையில் இருக்க பாண்டி முனீஸ்வரருக்கு போய், முனியப்பா நான் உனக்கு நேர்த்தி கடனா என்ன செய்யணுமோ செய்கிறேன், என் பிரச்சனை தீர்த்தம்னா 18 நாளில் முடிச்சு விட்டுருவார். ஒரு முறை மதுரை சென்று திருவேடக பெருமான், ஏரக பெருமானை சந்தித்து விட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் போட்டி, தொழில் போட்டி, உத்தியோக போட்டி, பிரச்சனை, மேலதிகாரிகள் டார்ச்சர் எல்லாம் குறையும். திருவேடக பெருமாள் மதுரை சோழவந்தானுக்கு போற வழியில் இருக்கு. அந்த ஸ்தலம் அவ்வளவு அற்புதமான ஸ்தலம். அதனால நேயர்களே, மீனராசி அன்பர்களே, நீங்கள் நீர் ராசிக்கு அதிபதிகள், வீட்டில் கும்பத்தில் நீர் வைத்து வணங்கி வழிபட்டால் விரயங்கள் தவிர்க்கப்படும். உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தின்பண்டங்கள் வாங்கி கொடுங்கள், புத்தாடைகள் வாங்கி கொடுங்கள். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்கள். கோவிலில் சங்கடகர சதுர்த்தி சென்று அவசியம் நில்லுங்கள். 1 மணி நேரம் நின்று விநாயகப் பெருமானுடைய திருவருளை வேண்டுங்கள். பெரிய பிள்ளையார், முரட்டு பிள்ளையார் எங்கே இருந்தாலும் போய் வணங்குங்க. திண்டுக்கல்ல 108 நன்மை தரும் விநாயகர் என்று ஒருத்தர் இருக்கார். 108 பிள்ளையார் ஒரே இடத்துல இருப்பார். அங்கேயும் பெரிய ஆசியாவிலே பெரிய விநாயகர், 32 அடி சங்கடகர சதுர்த்தி விநாயகர். அந்த விநாயகர் உங்களை காப்பாற்றுவார், கரை தேற்றுவார். உங்களுக்கு ஒரு சித்தர் வழிபாடு சொல்லித் தருகிறேன். திண்டுக்கல்லில் மலைக்கோட்டைக்கு அருகில் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் என்ற சுப்பையா சுவாமிகள் ஜீவசமாதி மேற்கு பார்த்திருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில்
புதிய தொழில் தொடங்குகிறீர்களா, அவரை வந்து சந்தித்து விட்டு செல்லுங்கள். தொழிலில் பிரச்சனையா, சந்தித்து விட்டு செல்லுங்கள். அங்கே நித்தம் அன்னதானம் போடுகிறார்கள். அரிசி மூட்டை வாங்கி கொடுங்கள், அரிசி மூட்டை வாங்கி கொடுங்கள், அன்னதானத்தில் வாங்கி கொடுங்கள். இதெல்லாம் செய்ய 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 கிடுகிடுன்னு உங்கள் வாழ்க்கை அப்படியே உயர்ந்திடும். நேயர்களே, உங்களுக்கு பாக்கியாதிபதியே 8 தான் காலச்சக்கரத்துக்கு. அதனால் ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின்புறம் ஜீவசமாதி கொண்டு எழுந்தருளுகிறார். அந்த மகான் திருப்பாதம் பட்ட மாத்திரத்தில் அந்த விபூதியை வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சகலானந்த சுகபோகங்களை எல்லாம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.